இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ, மாமா, அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. வெளியே சொல்ல முடியாத அவங்க வேதனைய இப்போ உங்களால தான் சரி பண்ண முடியும் மாமா. அவங்க உங்களை நினைச்சுதான் கலங்கி போய் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க மாமா. மாமா, நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா. தடயம் கிடைக்கும், தலை உருளுன்னு எழுதி இருந்ததே. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தடயமும் கிடைக்கலையா ஆண்டி? தடயம் எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நாம இப்படி ரூமுக்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருந்தானா தடைய நம்மள தேடி வராது. நாம தான் தடயத்தை தேடி போகணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? நாம தடயத்தை எங்க போய் தேடுறது? இந்த நவயுக காதலர்கள் ஆதி பார்வதி இருக்காங்களே, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுதான் நாம தேட வேண்டிய தடயம். அது ஒண்ணு ஆதி ரூம்ல இருக்கணும், இல்ல அந்த சமையல்காரி வீட்ல இருக்கணும். நாம கொஞ்சம் நல்லா தேடி பார்த்தோம்னா தடயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், சமையல்காரி தலையும் உருட்டிடலாம். கரெக்ட் அத்த. லவ் பண்றவங்க எல்லாருமே தங்களோட காதல் ஞாபகமா ஏதாவது ஒரு கிஃப்ட 2 பேரும் யாருக்கும் தெரியாம பத்திரமா வச்சிருப்பாங்க. நாம அதை தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிரும் அத்த. சூப்பர் உமா, கரெக்டா சொன்னடி. நீ இப்ப என்ன பண்ற? ஆதி ரூமுக்கு போய் அங்க ஏதாவது நம்ம தேடுற மாதிரி தடயம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வா. ஆதி மாமா ரூமுக்கு போய் நான் தேடி பாக்குறதா? அது என்னால முடியாது. அது உன்னால மட்டும்தான் முடியும் உமா. என்னாலயும் ஆண்டினாலயும் ஆதிரும் பக்கம் போகவே முடியாது. நாங்க ஆதிரும் பக்கம் போனாலே ஆதிக்கு சந்தேகம் வந்துரும். என்னாலயும் ஆதி மாமா ரூமுக்கு போக முடியாது மித்ராக்கா. என்ன பார்த்தாலே ஆதி மாமா திட்டுவாரு. ஏய், நீ சும்மா போனதானே திட்டுவான். நீ அவனுக்கு காஃபி கொண்டு போய் குடுக்கற மாதிரி போ, காஃபிய குடு. அதுக்கப்புறம் அவன் வசந்த நேரமா பார்த்து ரூம்ல சம்பந்தப்பட்ட தடயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துரு. ஆண்டி சொல்ற மாதிரி நீ ஆதிக்கு காஃபி எடுத்துட்டு போயிட்டு அங்க தேடி பார்த்துட்டு வா உமா. தின்னி முட்டை போக மாட்டாளோ? என்னடி முழிக்கிற? உன்னால முடியும். போ, போய் நம்ம தேடுற மாதிரி தடையா இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரி, நான் ஆதி மாமா ரூமுக்கு போய் தேடி பாக்குறேன். இவ இவ்ளோ குழப்பத்துல போறாளே, நல்லபடியா முடிச்சிருவாளா? ஆதி ரூம்ல இருந்து உமா தடயத்தோடு வருவாளா இல்ல தடுமாறி வருவாளான்னு எதுவுமே தெரியலையா ஆண்டி? நானும் அதுதான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன் மித்ரா. இவளை நம்பி அனுப்பியிருக்கோம், இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏய், மூஞ்சி ஏன் அப்படி தொங்க போட்டு வந்து நிக்கிற? நல்ல நேரத்திலே நாயகம். என்னடி ஆச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அத்த, ஆதி மாமா என்ன பார்த்தாலே திட்டுவாருன்னு. ஏய், நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போனியா இல்லையா? காஃபி எடுத்துட்டு ஆதி மாமா ரூமுக்கு போனேன். அப்புறம் என்ன நடந்தது? மாமா எப்பவும் போல உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உங்ககிட்ட காஃபி கேட்டனான்னு கோவப்பட்டாரு. ஏய், இது நம்ம எதிர்பார்த்தது தானடி. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ கொடுத்த உடனே அவன் காஃபி வாங்கி குடிச்சிருந்ததா? ஐயோ, அப்படியான்னு ஆச்சரியப்படணும். சரி, அவன் கோவப்பட்ட உடனே நீ போன காரியத்தை மறந்துட்டு அப்படியே வந்துட்டியா? இல்லத்த, நான் ஆதி மாமா கிட்ட நல்ல விதமா பேசி அவரை சமாதானப்படுத்தி காஃபி கொடுத்துட்டேன். வெரி குட் உமா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சுன்னா
அப்போ ஒரு சாதாரண கப்ப தொட்டதுக்காக ஆதி அவ்வளவு கோவப்பட்டானா? கண்டிப்பா இருக்காது. அந்த கப்புல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அததான் நானும் ஆதி மாமா கிட்ட கேட்டேன் அத்தை. இந்த கப்ப கையில எடுத்ததுக்காக ஏன் மாமா இப்படி கோவப்படுறீங்கன்னு. மாமா உடனே இங்க இருந்து வெளியில போன்னு விரட்டி விட்டுட்டாரு. சரி உமா, நீ அப்ப ஒண்ணு பண்ணு. ஆதி இப்ப கிளம்பி வெளியே போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு போய் நீ அந்த கப்பை எடுத்துட்டு வந்துரு. ஐயோ அத்தை, நானா? ஏய், நீ தாண்டி, அதுக்கே இப்படி அலற? உனக்கு தானே இப்ப அந்த கப்பு எங்க இருக்குன்னு தெரியும். சத்தம் இல்லாம போய் அந்த கப்பை எடுத்துட்டு வந்துரு. ஒருவேளை ஜோசியர் சொன்ன தடையும் அந்த கப்பா கூட இருக்கலாம். உமா, ஏன் ரொம்ப தயங்குற? போ, அந்த கப்பை போய் எடுத்துட்டு வா, போ. இப்பவும் நானே தான் போகணுமா? உமா, நீ தான் போகணும். போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஏய், போயிட்டு மறுபடியும் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வந்து வெறும் கையோட நிக்க கூடாது. கப்போடு தான் வரணும். புரிஞ்சுதா? போ. உமா கரெக்டா காஃபி கப்பை எடுத்துட்டு வந்துருவாளா ஆண்டி? அவளா? சாப்பிடுற பொருள் இந்த வீட்ல எங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருவா. ஆனா இது காஃபி கப்பாச்சே, அதான் யோசனையா இருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அந்த காஃபி கப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தடயம். அந்த தடயத்தை வச்சுதான் சமையல்காரியோட தலைய உருட்ட போறோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மித்ரா இது? முதல்ல அந்த காஃபி கப்பு தான் நாம தேடுற தடயமானே நமக்கு இன்னும் தெரியாது. அந்த தின்னி மூட்டை இப்படிதான் எதையாவது பார்த்துட்டு இது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, இது அங்க இருக்குன்னு நம்மள போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. அவ பேச்சில நம்பி எந்த முடிவுக்கும் வர முடியாது. முதல்ல காஃபி கப்பு வரட்டும், அதுக்கப்புறம் அதை நம்ம தேடுற தடயமானு நம்ம முடிவு பண்ணலாம். அத்தை, மித்ரக்கா, நான் கப் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டி, ஆதி ரூம்ல இருந்து ஒரு காஃபி கப்பு தானே கொண்டு வந்திருக்க? என்னமோ ஜெயிச்சு பெரிய மெடல் கப்பு கொண்டு வந்த மாதிரி ஃபீலிங் குடுக்குற. சரி, அந்த கப்பை கொடு பார்க்கலாம். இந்த கப்பல எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லையே ஆண்டி. ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. குடு. ம். ஆமா, ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. ஒரு லவ் சிம்பிள் கூட இல்லையே. ஏய் தின்னி முட்டை, நீ சொன்ன கப்பு இதானா இல்ல ஏதோ ஒரு கப்பை எடுத்துட்டு வந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல அத்தை. இந்த கப்ப பத்தி கேட்கும் போதுதான் ஆதி மாமா டென்ஷன் ஆனாரு. என் கையில இருந்த கப்ப புடுங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த கப்பா?